விஜயுடைய அரசியல் வருகைக்கு பிறகு வந்து அவர் கூடவே வந்து ஃபீமேல் ஸ்டார் த்ரிஷா அவங்களும் அரசியலுக்கு வருவதாக, அதாவது சினிமாவுக்கு ஒரு என் கார்டு போட்டு வந்து கையில் ஒரு 5-6 படம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி சினிமா வட்டாரத்துலேருந்து வந்தது. பட் அவங்க தரப்புலேருந்து அதை உறுதிப்படுத்தலை, ஒரு செய்தி வந்தது. பட் அதோட ரியாலிட்டி என்னன்னு இல்லை, விஜய் த்ரிஷாவுக்கு சினிமா அரசியல் ஆசை இருக்குது. அவங்களே சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து அரசியல் ஆசை இருக்குது, பின்னாடி அரசியல் வருவேன்னு. இப்போ இவரும் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜயும் த்ரிஷாவும் நெருங்கிய நண்பர்கள், ஒரே சார்ட்டல் ஃப்ளைட்டில் ஒரே கல்யாணத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இவரும் வந்து அந்த அரசியலுக்கு சினிமாவுக்கு முழுக்க போகிறாரு. இப்போ த்ரிஷாவும் முழுக்க போடுறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்சியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொள்கை பரப்பு செயலாளர் போடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அங்கே வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர் போனால் அந்த கொள்கை பரப்பு செயலாளர் போட்டாங்க. அப்படிங்கும்போது வேறு ஏதாவது மகளிர் அணி தலைவி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்மளா அசம்ஷனில் சொல்கிறோம். ஏன்னா அவங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சேர்ந்து, ஏன்னா நண்பர்களாக இருக்காங்க, தான் நண்பர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப போய் சேர்றதுல ஈஸியாக தானே இருக்கும். அப்படி சேரலாம். அப்புறம் விஜய் முதலமைச்சர்னா இவங்க அமைச்சர் ஆகலாம். அடுத்து விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர்னா இவங்க வந்து உள்துறை அமைச்சர் ஆகலாம். இதெல்லாம் ஒரு கனவு தானே. எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி விஜய் த்ரிஷா அப்படிங்கிற மாதிரியான வர்றதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குது பின்னாடி. ஏன்னா எதுவுமே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரியான செய்தி வர்றப்ப இவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படித்தான் பலரும் அதை கனெக்ட் பண்ணி தான் அதை பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து. அதை விஜய் நம்மளும் அதான் பேசுகிறோம், அதான் பேசுகிறோம். இதான் நடக்கிறது கூட வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய்க்கும் ஒரு மகளிர் அணி, ஒரு ஃபேமிலியரான ஒரு நடிகை வந்து ஒரு கட்சியில் வந்து உள்ளே வர்றப்ப அவருக்கு ஒரு மாஸ்தானா, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பெண் மகளிர் அணி செயலாளராக போடுவோம். த்ரிஷாவுக்கு ஆல்ரெடி அரசியல் ஆசை இருக்குது, 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடைசி வரைக்கும் இப்போ விஜய்க்கு, அதாவது பொலிட்டிக்கலாக வந்து விஜய்கிட்ட வந்து ஒரு அரசியல் வறுமை இருக்குது அவர்கிட்ட. அவர் பார்ட்டியில் வந்து முக்கியமான வந்து அரசியல் அனுபவம் கொண்ட நபர்கள் யாரும் போஸ்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரியான நபர்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் வந்து இப்படி சினிமா வட்டத்துலேருந்தே தனக்கு ஒரு நபர்களை எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறது வந்து அது இன்னமும் அவரோட பொலிட்டிக்கல் கரியரை பாதிக்காதா? அது எப்படி பாதிக்கும்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேசுகிறார் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க இல்லையா, அவர் கூட நடித்தவங்க, ஆண் நடிகர்கள், பெண் நடிகர், நிறைய பேர் அவங்க நண்பர்களாக வரப்போ ஒரு நண்பர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் திமுக வந்து பிரிஞ்சு வந்ததுனால அங்கேருந்து சில அரசியல் அனுபவம் கொண்டவங்க வந்தாங்க. பட் இவர் புதுசாக இல்லை எமர்ஜ் ஆகிறாரு. இவர்கிட்ட அந்த மாதிரி யாரும் வந்து ஜெல் ஆகலையே, இது வரைக்கும் வரல. வராலே சேர்த்துக்கிடுவோம், அதனால திருச்சா அப்படி சேர்த்துக்கலாம், வந்து சேர்த்துக்குருவாரு. சரி, நம்ம நண்பர்களாக இருக்காங்க. ஒரு நண்பர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நண்பர் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறது என்ன தவறு இருக்குது? இது நீங்கள் தப்பாகவே எல்லாரும் பார்க்குறாங்க. விஜய் வந்தால் வரக்கூடாதா, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இருக்காங்களா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு நண்பர், அவங்க நம்ம 2 நெருங்கிய நண்பராக இருக்காங்க, ஓப்பன் மைண்டோட நண்பர்களாக இருக்கிறாங்க. த்ரிஷாவுக்கும் அரசியல் ஆசை இருக்குன்னு பல இன்டர்வியூவில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, முழுக்க அரசியலுக்கு மொத்தமாக சினிமாவுக்கு முழுக்க போட போகிறேன்னு. 26 தேர்தலில் விஜய்க்காக பிரச்சாரம் கூட பண்ணலாம். ஏன்னா தவறு என்ன இருக்குது? இது நீங்கள் மையம் தப்பாக கண்ணோட்டத்தோட பார்க்கணும்.